So guys, இன்னைக்கான வீடியோ நைட் மாதிரி தெரியுற நண்பர்களே, லைட் போட்டு எடுத்துட்டு இருக்கோம். உண்மையிலே நைட்டு தான், அதிகாலை கைஸ், அதிகாலை 5:37 எங்க தெரியுமா போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ டைட்டில் என்ன வச்சிருப்பேன்னு தெரியல. முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில போய் 3 பேருக்கு நடுவுல தான் போட்டிங்கிற மாதிரி ஒரு போட்டி நடத்த போறோம் கைஸ். அப்படியே அதுக்கு தான் 3 நெட் வச்சிருந்தியோ? ஆமா, அதுக்கு தான் 3 நெட் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. ஒண்ணுதான் கொண்டு வரும். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கூட புதுசா இந்த போட்டியில கலந்துக்க நான் இன்னைக்கு 2 பேரை அடிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு அடிச்சு தூக்குறதுக்காக நம்ம சென்னையில இருந்து ஆள் இறக்கிறோங்க. நண்பர்களே, சென்னையில இருந்து சப்ஸ்கிரைபர். ஒசூர் எங்க இருந்தீங்க? பொள்ளாச்சி. நண்பர்களே, சொன்ன மாதிரி சின்ன தம்பி கபீஸ் வினோத் ப்ரோ எல்லாருக்கும் ஒரு போட்டி நடத்த போறோம் கைஸ். ஸ்பாட்ல போயிட்டு நான் அதை பத்தி உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சீக்ரெட் ஸ்பாட் கைஸ். எதுக்காக? ஆமா, எதுக்கு நீ அதிகாலை வண்டி எடுத்துட்டு கன்னியாகுமரி போயிட்டு இருக்க அப்படின்னா, அதிகாலையில போனா மட்டும்தான் மீன்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்குமா, அது இல்ல ரீசனு கைஸ். விடிய காலையில போகும்போது கடல்ல இருக்குள்ள தண்ணி, அந்த தண்ணி வந்து கடலுக்கு உள்ளாடி போயிருமா, லோ டைட் ஆயிரும். விடிய காலம் பாத்தீங்கன்னா கடல் தண்ணி வந்து வத்திரும், கொஞ்சம் உள்ள போயிரும். அதுக்கப்புறம் வெயில் அடிக்க வெளியில வந்துடும். நம்ம வெளியே வந்துடும். உள்ள போகும்போது என்ன அப்படின்னா, கடல்ல அந்த பாறைகள் எல்லாம் மீன்லாம் இருக்குமே, அதெல்லாம் மேல தங்கிரும் நண்பர்களே, வெளியிலே நின்றும். தண்ணி உள்ள போறனால அந்த தண்ணியில ஆல்ரெடி மாட்டிருக்க மீன் வந்து அந்த பாறைகள் மேல மாட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பயங்கர கலர்ஃபுல்லான ஃபிஷஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்சைட்ஸ் வந்திருக்கு கைஸ். அங்க பயங்கரமான கலர்ஃபுல் ஃபிஷ் இருக்கும். மோஸ்ட் பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் ஃபிஷஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு பிடிக்க போறோம். அதுக்குதான் இவ்வளவு இருட்டுற முன்னாடி போகணுமா, அப்பதான் பிடிக்க முடியுமா. அதான் இருட்டுற முன்னாடி இன்னைக்கு ஒரு தூக்க கலக்கத்துல ஏதோ பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் 5 மணி எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆஃப் கேமரால என்னெல்லாம் டயலாக் விட்டான் தெரியுமா? இவங்கெல்லாம் டம்மி பீஸா. நீங்க 2 பேரும் டம்மி பீஸா ப்ரோ? அப்படியே சொன்னா நீங்க 2 டம்மி பீஸ்னு சொல்றா. ஆஃப் கேமரால கடல்ல போய் காட்டுவோம், லைவா காட்டுவோம். யாரு டம்மி? இவனை பார்த்தா காய்ஸ் இந்த கடல்ல இந்த பாறையில ஒட்டி இருக்குள்ள நத்த நண்டு அதெல்லாம் எடுக்க வந்தோன மாதிரி இருக்கு. மீன் பிடிக்கிற மாதிரி தெரியல காய்ஸ். அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். ஓ மை காஷ், லாஸ்டா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஆக்சலாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெரியப்பாவோட சேர்ந்து அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அத்தனை பேரும் கேட்குறீங்க, அடுத்த இந்த வீடியோ அந்த வீடியோவா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இருந்திருப்பீங்க நண்பர்களே. அது கையில கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிட்டு அது குவாரண்டைன் பண்ணி நிறைய இந்த வாட்டி ப்ரொஃபஷனலா பண்ண போறோம். அப்படின்னா அந்த மீனை வந்து உயிரோட, ஆமா கைஸ், அந்த மீனை உயிரோட இது வரைக்கும் கொண்டு வளர்ப்போம், உயிரோட வளர்க்க போறோம். அப்படி இல்லை, உயிரோட வளர்க்க போறோம்ல. இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய வித்தைகள்லாம் கத்துக்கிட்டோம் நண்பர்களே. சால்ட் வாட்டர்லேயே அந்த அடி வாங்கும்போது ஃப்ரெஷ் வாட்டர்ல இப்போ எவ்வளோ அடி வாங்கியிருப்போம். அடி வாங்கி தான் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும் கைஸ். அந்த மாதிரி நிறைய விஷயம் புதுசாக கத்துக்கிட்டோம். அதனால சால்ட் வாட்டர் அந்த ஆக்சலட்லாம் அவசரப்படல, குவாரண்டைன் பண்ணி அதெல்லாம் ஓரளவு செட்டில் ஆகட்டும். நம்ம எடுத்து நெக்ஸ்ட் வீக் ப்ராபப்லாம் நான் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவேன், ஆக்சலட் வீடியோ. பாட்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. சன்ரைஸ் பார்க்க வேண்டிய இடத்துல இங்க பாருங்க மூன் ஃபால் பார்த்துட்டு இருக்கோம். அரே யார் இங்க பாருங்க, நீளமா ஒரு லைட் அடிக்க பாத்தியா? என்ன சரியா இருக்கு கைஸ். இங்க பாருங்க, கடவுள் அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து எழுந்து வர மாதிரி ஒரு ஃபீல். இதான் கைஸ் நிலவுக்கு போற வழி. நேரம் நடந்து போனா நிலால போய் பிடிச்சிடலாம். என்ன லைவ் எடுத்தாலும் எடிட் பண்ணேன்னு கேட்கான். இங்க நம்பாதீங்க நண்பர்களே, ரியல். இங்க பாருங்க, கிராபிக்ஸ் எல்லாம் இல்ல. இது பாக்குறதுக்கே சன்ரைஸ் மாதிரி தான் இருக்கு. சன்ரைஸோட பயங்கரமா இருக்கு. இது கொஞ்சம் கீழே போயிட்டுனா சன்ரைஸ் தானே. அங்க பாரு ஒரு போட்டு போது பாரு, அங்க பாரு சென்டர்ல பாரு. தெரியுதா வாட்? இங்க பாரு. கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுங்க ப்ரோ. சரியான சீன் நண்பர்களே. ஹாலிவுட் பட சீனை நம்ம ரீக்ரியேட் பண்ணிருக்கோம் பாருங்க. குட் மார்னிங் கைஸ். சுப்பிரமணிய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் 3 பேருக்கு இடையே போட்டி. நண்பர்களே, கலக்க போவது யாரு? ஆர் யூ ரெடி? கலக்க போவது யாருல? கடலை கலக்க போறது யாரு நண்பர்களே? கன்னியாகுமரியில இருக்க கடலை இன்னைக்கு யாரு கலக்கி வயத்து கலக்கிறத பத்தி பேசல. கடலுக்குள்ள போய் யாரு கலக்கி என்ன பிடிக்க போறா அப்படிங்கறதே ஒரு ஆர்வமா இருக்கு நண்பர்களே. 3 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு வினோத், இன்னொன்னு சின்ன தம்பி, கபீஸ். இந்தாங்க வினோத் ப்ரோ, பிரிஞ்சு அது எல்லாம் புதுசுதான், எல்லாமே நியூலி மேட். ஓகே நண்பர்களே, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். யாரு பயங்கர கலர்ஃபுல்லான ஃபிஷ் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 5000 rupees. நம்ம எப்பவுமே லைவா சஸ்பென்ஸா தானே ரிவீல் பண்ணுவோம். அப்பதான் 5000 rupees. ஓகே, ஜெயிச்சா சீரியஸா ஆன் தி ஸ்பாட்ல கைஸ். போட்டி ஆரம்பிக்க முன்னாடி அங்க பாருங்க 2 பேரும் சுறுசுறுப்பா தண்ணிக்குள்ள இறங்கி போய் பிடிச்சே தீர்வேன்னு பிடிக்க ஆரம்பிக்க போறாங்க நண்பர்களே. பாட்டு ஆம்பியன்ஸே வேற லெவலா இருக்கு. இவர் ஓட் ட்ராக்ஸ் 18 வயசுக்கு மேல ஆகி ஓட்டர் ஐடி வாங்கினவங்க எல்லாம் உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஓட்டு பண்ணுங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. உங்களுக்காக எல்லாரும் மறக்காம உங்க ஓட்டை யூஸ் பண்ணுங்க. இவர் ஓட் ட்ராக்ஸ். கண்டிப்பா உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் இந்த நாட்டுக்கு முக்கியம் நண்பர்களே. வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு போடுங்க கைஸ். போட்டி பாருக்குள்ள ப்ரோ. சரி, இப்படி தூக்கி கால் வச்சுட்டு நடக்கவும் இல்லை. பரவாயில்ல, துஷ்டி தெளிச்சிட்டோம். நம்ம பிரச்சனை இல்லை, இனிமே எதுவும் ஆகாது. வந்த இடத்துல டைவ் அடிச்சு கீழே விழுந்து கிடக்காரு நண்பர்களே. இருக்கா
சீரியஸ்லி என்ன நடக்குது? பிளண்டியா பண்ணி என்ன ஓடுது பாருங்க. டேய் இதுக்குள்ளதான் இருக்கு 2-3-4 வெரைட்டில இருக்கு. என்ன நிக்க பாரு. தெரியுதா? ரெண்டு பேரும் போடாதீங்க, எவனா ஒருத்தன் போடுங்கிற. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல போட்டா எப்படி? நண்பர்களே, இந்த இடம் தான் பக்காவான ஸ்பாட் கேட்டீங்களா? தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். தெரியுதா? தண்ணி எல்லாம் அப்படியே உள்ள போயிட்டு இங்க பாருங்க குளம் மாதிரி கட்டி கிடக்கு. பெரிய மீன்ல இதுல உளுந்தானா மண்டை உடையும். எல்லை இல்லாத ஆதியே உள்ள இருந்து ஏதாவது பெரிய கடல் பாம்பு வரும். சீரியஸாவா? பாம்பா மீன் ஈல் பீஸா? நீங்க பாக்கல என்ன போகுது? சரியான நுரையில இதான் டீம் வரைக்கும். நண்பர்களே, இந்த இடத்துல கல்ல மாத்தேன் நீ புடி. ஆளுங்க ஏறல, ஒருத்தனுங்க ஏறும். இது இல்ல கலர் பாத்து கைஸ் ஆட்டம் ஆரம்பம். இப்பதான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நியூஸ் இருக்கும்போது இந்த பாரு ஒரு பெரிய பாம்பு. பயராதரா சென்னைக்காராவா? சாக்கெல்லாம் அடிக்குது. அந்த எலக்ட்ரிக் எப்படா கடல்ல வரும்? கேஸ் தெரியுதா பாருங்க. கடலுக்குள்ள போயிரும் நினைக்கிறேன். தெரியுதா நண்பர்களே? இந்த பாம்பு மாதிரி போது பாருங்க. ஆனா அந்த வாட்டைக்குள்ள அந்த நாள்ல இருந்தே இதான் நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. ஒரு மீனை பார்த்துட்டு ஒரு மீன் என்ன மாட்டுச்சா? இங்க பாருங்க பாம்பு மீனா? பாம்பு இது என்னன்னு தெரியல, மறந்து போச்சு. கோபி என்ன சில்லி கோபியா மஞ்சி கோபியா? மீன்ல விடல. இங்க பாரு गाइस, கபிசிக்கு 10 பாயிண்ட்ஸ். ஓகே, ஆட் பண்ணிக்கோங்க. செம கலர்ஃபுல்லான ஒரு மீன். இங்க பாரு, கலர்ஃபுல்லா இல்ல, ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னத்த அப்படியே பிடிச்சு போட்டு தூக்கிடுவாங்க. இங்க பாருங்க நண்பர்களே, ஸ்கூட்டரா? ஸ்கூட்டர். ஆமா, ஸ்கூட்டர் மீன் நண்பர்களே. இங்க பாருங்க, கபிஸ் கடல்ல இருந்தே ஸ்கூட்டர் பிடிச்சிட்டான். கபிஸ் வேற மாதிரி. गाइस, 3 பேர்ல இவ்வளவு நேரத்துல வந்து அரை மணி நேரத்துல ஒரே மீன் பிடிச்ச ஒரே ஆளு கபிஸ் தான். அவருக்கு இந்த மீனுக்கு அவர் இப்படிதான் வந்த நாள்ல இருந்து கத்திட்டு இருக்க நண்பர்களே. ஒரு உண்மையான பேரு ஆனா இது நல்லா இருக்கு. புடிச்சிட்டேன். கருகருன்னு ஒரு மீன் गाइस. கருகருன்னு மீனா? गाइस இங்க பாருங்க, உண்மையில மீன். சீரியஸா? நம்பல, எங்க பாரு, பாசி மாதிரியே இருக்கு. வேற மாதிரி வினோத் ப்ரோ. கலர் பார். சாம்பியன் गाइस, நம்ம சாம்பியன். பாருங்க गाइस, தெரியுதா நண்பர்களே? டபுள் கலரா? டபுள் கலர். ஃபர்ஸ்ட் பக்கம் ஃபுல்லா கருகரு. பை கலர் பண்ணியான்னு நினைக்கிறேன், தெரியல. நண்பர்களே, வேற மாதிரி. கபிஸ் இப்பதான் பிடிச்சி எடுத்தா. மீனே இல்ல, வேற ஏதோ மீன் தான், கலரா இருக்கு. ஆத்து மீன் மாதிரி. நம்ம மீன் பிடிச்சத பார்க்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சம்மட் இருக்குல, காக்கா பீஸ் गाइस. என்னது இது புதுசா இருக்கு? ஓரளவு கலரா இருக்கனால வினோத் ப்ரோக்கு இந்த ஃபிஷிக் 50 பாயிண்ட்ஸ். வினோத் ப்ரோ 50 பாயிண்ட்ஸ், கபிஸ் ப்ரோ 10 பாயிண்ட்ஸ். சின்ன தம்பிக்கு முட்டை. ஓகே गाइस, இது வரைக்கும் நடந்தது ரீகேப் என்னன்னா, கபிஸ் வந்து ஒரு பாட்ட பண்ணி பிடிச்சான். தயவு செஞ்சு இந்த வீடியோல மன்னிச்சுக்கோங்க. நான் அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஓகே, ராஜா கைய வச்சா நீர் வைக்க வேண்டாம். நீ இந்த பக்கம் இதுல வை. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒண்ணு அந்த ஈலு, இன்னொன்னு நாங்க 4 பேரு. போட்ட சவுண்டுக்கு ஊரே பாக்கும்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் விழுந்ததை பார்த்துட்டாங்க லைவா. வந்ததுல இருந்து அடிதான் போட்டு குறுக்க உடைஞ்சிரேன். गाइस, வந்ததுக்கு வெட்டிகரமா வெறித்தனமான ஒரு ஃபிஷ் பிடிச்சிருக்கோம். பூம் பேபி. அதுல வரும்ல டிக்ஸாவேஜா. ஓ மை காஷ் பேபி, சொன்னல ராஜா கைய வச்சா ராங்கா போறது இல்லன்னு. வேற மாதிரி இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுத்து பிடிச்சிட்டோம். வேற மாதிரி. வாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது யார் பிடிச்சா? வலைக்குள்ள வந்த அப்புறம் தூக்காம இருந்துட்டான். இவரு கல்ல தூக்குனாரு, கல்ல பிளாக் பண்ணு. அவன் வலைய சும்மா வச்சிருந்தான். சரி ஓகே गाइस, இப்படி எல்லாரும் ஈக்குவலா பிடிச்சனால எல்லாருக்கும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ். ஓகே, 50 ஓகே. இப்போ இவனுக்கு 50 பாயிண்ட், கபிஸுக்கு 60 பாயிண்ட். வினோத் ப்ரோ ஹஸ் 100 பாயிண்ட்ஸ். 25 பாயிண்ட்ல 25 பாயிண்ட் சும்மா 10 அது 10 தான். 10 மார்க் தான் கரெக்ட். அதோட பெருசு பாம்பா? ஈலு தான். ஆமா. ஓ மை காட் गाइस, சம்பவம் செத்தோம். குத்திட்டு கிழிச்சு விட்டுட்டு. இங்க தான் இருக்காத மீன்.
இது தூக்கேன் எங்க வரணும் பார்த்து வைங்க பாக்க. தினேஷ் வைல கைஸ் இங்க தாண்டா மறிக்கணும். வினோத் ப்ரோக்கு அடிப்பட்ட காரணத்தால் வினோத் ப்ரோக்கு பதிலா சரி சப்ஸ்டிட்யூட் வரும் பாத்துருங்க எங்க வரும் தெரியல. ஓகே வினோத்னா நீ இந்த பக்கம் வச்சுக்க இப்படி வச்சுக்க. யாருக்கு வலைக்குள்ள வருதோ வந்தா தூக்கிருங்க. சரி ஓகே இங்க தான் கிடக்கானோ. தூக்கு தூக்கு. அங்க போயிட்டு இந்த கல் இந்த வச்சு வச்சு வலைய வச்சு கப்பி கப்பி அப்படியே கப்பி அப்படியே வச்சு கப்பி அப்படியே வச்சு தூக்குடா 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 டேய்டா. இப்படி வை இப்படி வை இப்படி வை. தள்ளு 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 தள்ளு. இது கடியில கை கழிச்சிராம பூம் பேபி ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஃபிஷிங் வீடியோ எடுக்க வந்து கரையில வந்து விட்டுட்டோம் தூக்கடா. திரும்பவும் ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு அந்த ஈலு என்ன வருது தினேஷ்ல தூக்கிரு. ஓகே ஜெனிஸ் இருக்க பயமே நான் Vinod bro has 150 points. 150 இல்ல 200 points. Congratulations Vinod bro. You did it. You man. guys 50 இல்ல பாருங்க. தனியா பிடிச்சிருக்காரு. பாறை அவரே தூக்கி பாருங்க. பாறை அவரே தூக்கி மீனா அவரே பிடிச்சி எல்லாம் ஒண்ணு ஆத்துல பிடிக்க மாட்டே கடல்ல பிடிக்க. இன்னைக்கு வினோத் ப்ரோ பல அடிகள் பட்டாலும் மீனை பிடிச்சாரு நண்பர்களே. இப்போதைக்கு தம்பிக்கு முட்டை தானே 50 இல்ல 50 நத்த பிடிச்சதுக்கா. சைடுல தம்பிக்கு ஆறுதல் பரிசு 50, கபிஸுக்கு 60, வினோத் ப்ரோ 200 பாயிண்ட்ஸ். வினோத் ப்ரோ பேக் டு ஃபார்ம் நண்பர்களே. என்னல 200 சும்மா தூக்கி குடுப்பியா? மீனை பாருங்க சும்மா தூக்கி கொடுக்கல எஃபர்ட்ஸ்க்கு தான் காசு. வினோத்னா இந்த Black கலர் மீன் தான் என்னன்னு தெரியல வினோத்னா. அது காக்கா பீஸ். சரி இந்த பேட்டர்ன் பாருங்க கூகுள்ல ஸ்கேன் பண்ணுங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது இருக்காது நண்பர்களே. கன்ஃபார்ம் இது வெளியே போயிடும். ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. நம்ம எப்படி இது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டு தான் போறோம். அதுதான் நாம. ஏன்னா நம்ம வீட்டு டேங்கே இல்ல எல்லாம் கொண்டு போய் போட. இந்த ஃபிஷோட நேம் வந்து மொரேயில் பாத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபிஷ் பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுனா மறக்காம அதே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது அழகா பிடிச்சிடலாம். நன்னா பாரு எங்க இருக்கு நன்னா நிக்கு பாரு. டேய் பிளண்ட் கபி உனக்கு பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கபி சரி இப்போ 10 பாயிண்டா தூக்கி போட்டு தூக்கு டக்குன்னு தூக்கு. எல்லாரும் கலச்சி விட்டா ஒண்ணுமே இல்ல. எங்க போச்சு? இப்ப பாரு நான் 10 பாயிண்டா எடுத்து வினோத் பரவ தாண்டறேன்னு சொன்னா நண்பர்களே. ஏகப்பட்ட ஐட்டம் கிடையாது. கபிஸ் இங்க நிறைய ஹோட்டல் இருக்கு. ஏதாவது ஒரு ஹோட்டல் உள்ள ஏதாவது ஒண்ணா கிடைக்கும். வாங்க கபிஸ் இங்க பாரு லலி எவ்வளவு பண்ணி இதெல்லாம் 10 பாயிண்ட் தான். ஓகே பிடிச்சாலும் அந்த அளவுக்கு கலர் தெரியல. ஏய் வினோத் ஒரு பண்ணி கிடைச்சு. வினோத் பரவ 210 பாயிண்ட்ஸ் நண்பர்களே. நான் உள்ள போடு. 210. இது பிளென்னியான்னு கரெக்டா தெரியல. ஸ்கூட்டர் நினைக்கிறேன். இதப்போ ஸ்கூட்டரா? ஸ்கூட்டர் மாதிரி தானே இருக்கு. கலரை பாரு கபி. இங்க உள்ள நம்ம போக முடியாது. வினோத்னா அவனுக்கு 10 நீங்க டொனேட் பண்றீங்களா? உங்களுக்கு 200 இருக்குல்ல? எடுத்து எவ்வளவு பாயிண்ட் அப்போ? இல்ல எனக்கு சின்ன தம்பிங்க. அவன் என்னலாம் பண்றாங்க? 10 பாயிண்ட் வா ஹாய் ப்ரோ. வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ பண்றீங்க? தூக்கிட்டா ஏதோ பிடிச்சிட்டா நம்பர். எத்தனை பிடிச்ச நம்பர் 5 பாயிண்ட்னா ஒண்ணுக்கு வருதா? என்ன பிடிச்சான்னு தெரியல. ஏதோ பாட்டு மீனா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே தான் 5 பாயிண்ட் 5 இனி 5. சரி ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க. கருப்பா இவ்வளவு பெருசா இருக்கு. எத்தி பாக்குது என்ன தெரியல. ஆமாவா கருப்பா இவ்வளவு பெருசா இருக்கு. வாடா பார்த்தா வெளியே போயிருது. இப்போதைக்கு சின்ன தம்பிக்கு 60 பாயிண்ட்ஸ். ப்ரோ உங்களுக்கு 210 இருந்தாலும் எனக்கு 200 போதும்னு கபிஸுக்கு டொனேட் பண்ணி 10 கொடுத்துறோம். இவருக்கு 200 கபிஸுக்கு 70 60 போறோம். 60 அடுத்து ஒரு 100 பிடிக்க போறோம். இதுக்குள்ள தான் இருக்கு. இதுதான் ஸ்பாட். உள்ள தான் இருக்கு. ஹெச் போட்டாச்சு தூக்க போறோம். நம்ம நேத்தி கடை ஒரு மீன் பாரு. கலர் பாரு. சரியான கலர். எங்க வந்து ஆனா சைஸ் மேல ஒரு அரே யார் புடிங்க டேய் கபிஸ் எல்லாத்தையும் கொமைக்காம பாரு गाइस அவசரம். சரியான ஒரு மீன் அது மிஸ் ஆயிட்டு. என்ன பண்ண நமக்குன்னு இருந்துனா இருக்கும் நண்பர்களே. வாழ்க்கையில இந்த தத்துவம் யூஸ் ஆகும். நான் உங்களுக்குன்னு இருந்துச்சுன்னா அது எங்கேயும் போகாது. போனாலும் திரும்ப வந்துடும். உங்களுக்குன்னு இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் கிடையாது. 10 பாயிண்ட் எங்க காட்டு ஏமாத்திரும் நீ. இங்க 10 விடு அது 10 கூட கிடையாது. 2 பாயிண்ட் குஞ்சு இவ்வளவுதான் இருக்கு. குஞ்சு கபிஸுக்கு 62 மார்க். ஓகே 70 200 60 60 70 200 நண்பர்களே. அந்த ஒரு மாதிரி அந்த ஜிகினா மாதிரி அடிச்சுட்டு என்னடா அந்த களை கூட்டு போயிட்டு ஓடு. எத்தனை பாயிண்ட் நோத்தனா? என்ன மீன்ல பிளன் 200 வெண்ணியம் ஏதோ உண்டு. ஓ மை காட் பூம் பேபி. என்ன கலர்னு பாருல இது. ஓய் பாட் வினோத் ப்ரோ கம் ஆன் லுக் அட் திஸ். ஹே மேன் எல்லோ கலர். நீங்க விட்டதா வினோத்னா? அவர் விட்டாரு. நீ தானே கொமச்ச. நம்ம ட்ரை பண்ணோம். அவன் எதை கொமச்சு விட்டானோ அந்த மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கான். இங்க பாருங்க மயில் மீன். சின்ன கலர் ஆரஞ்சு கலர். முதுகுல கண்ணுல கோடு. இங்க பாரு முதுகுல ஒரு அங்க கொண்டு போ. மயிலுக்கு இருக்க மாதிரி இருக்கு பாரு. ஏய் இதுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஓகே டேங்க்ல போட்டுருங்க. வேற 100 தான் ப்ரோ. 100 தான் மேக்ஸिमम பாயிண்ட். நண்பர்களே சொல்ல மறந்துட்டல. இவங்க பிடிக்கிறதுல அவருக்கு 150 கொடுத்திருந்து. எப்ப 150 கொடுத்திருந்து? 100 தான் கொடுத்திருந்து. இதுக்கு 150 கொடுத்திருந்து. 100 இன்னொன்னுக்கு 50. ஓய் 50 லட்சம் 200 போனாரா? இல்ல தானே. இல்ல ஓகே 100 போ. ஐயோ சிரிப்புல வினோத் ப்ரோ. மால் பாய். வினோத்னா இந்த பையன் இது ஃபுல்லாவே பிடிச்சிட்டு இருக்கான். வினோத்னா கலரா 280 னா மேஜிக் பண்ணிட்டான். 280. ஓய் வினோத்னா உங்களை தாண்டிட்டா. வினோத்னா பாயிண்ட் எவ்வளவு வினோத்னா?
ஓய் ப்ரோ ஆ? லீட் வச்சிட்டான் ப்ரோ. சரி பரவாயில்ல பிடிச்சிடலாம். போடுறத பிடிச்சு போட்டுருவா. அதே மீன் பிடிச்சா பாயிண்ட் உண்டா? இது என்ன கதை இருக்கு? ஆமா அதே மீன் பிடிச்சா பாயிண்ட் கிடையாது. ஆமா சரியான கலர். மயில திரும்ப மயில பிடிச்சு தூக்கிட்டே இருக்காங்க பாருங்க. மயில் ஃபிஷ் இதுக்குதான் உண்டாரா கிட்ட இருக்குது. வேற மாதிரி நண்பர்கள் இப்போ உனக்கு எவ்வளவு 280 280 வினோத் உங்களுக்கு 210 வினோத்னா. ஆமா அதுல 10 கொடுத்துட்டோம்ல அவனுக்கு. ஆமா 10 அவனுக்கு கொடுத்துறோம். 200 தான் போயிருக்கு. 10 வச்சிருக்கேன். இரு பிடிச்சிட்டு வரேன். வினோத் ப்ரோ 200 இவனுக்கு 280 வேற மாதிரி கொஞ்சம் டாங்கல போட்டுரும். இவ்வளவு நேரம் வினோத் ப்ரோ அவ்வளவு சீரியஸா இருந்து நான் பார்க்கல. ஆனா இப்போ கபிஸ் லோடிங் எடுத்ததும் 3 பேரும் அவன் அந்த பக்கம் கபிஸ் இந்த பக்கம் வினோத் ப்ரோ தனியாவே போராடிட்டு இருக்காரு. எதுவுமே மாட்ட மாட்டேங்குது வினோத் ப்ரோக்கு. பாவம் வலை சரியில்லை. வலை சரியில்லையா? அவன்கிட்ட ஒரு 10 ரூபா தான் கிடைச்சு. 10 ரூபா 10 பாயிண்ட். 10 பாயிண்ட். உங்களுக்கு இப்போ எவ்வளோ? 220. நண்பர்களே எல்லாரும் ஒவ்வொரு பொந்துக்குள்ள வலையப்பட்டு தேடிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறதுலே பாவமான நிலைமையில இருக்கிறது நம்ம சின்ன தம்பி தான். வெறும் 60 பாயிண்ட்ஸ் எடுத்து அவனால ஒண்ணுமே எடுக்க முடியல. அவன் வந்தது நான் அண்டு பிடிக்க நத்த பிடிக்க அவனை வச்சு மீன் பிடிக்க நினைச்சா நடக்கும். சின்ன தம்பி இங்க வாங்க. சின்ன தம்பி பொள்ளாச்சி ப்ரோ இங்க வாங்க. பொள்ளாச்சி ஹீரோ. இவர் யார் தெரியுமா? பொள்ளாச்சி ஹீரோ. இங்க பாருங்க ஸ்டைலா கண்ணாடி போட்டு ஹீரோ மாதிரி அமிதாப் மாமா மாதிரி இருக்கான்ல. அமிதாப் இவர் தான் கைஸ் எங்க அமிதாப் மாமா. கிடைச்சிருச்சு. அடுத்த மீன் கிடைச்சிருச்சு. எங்க வாங்க யாரு பாருங்க கைஸ். மீன் இல்ல ஏல மீன். கருப்பு ஏஞ்சல். இங்க பாருங்க. பாருங்க இங்க பாருங்க கவிஸ் மூஞ்சி வா இங்க கொண்டு வா பக்கத்துல. Black angel. Come here brother, come here. கருவாடு மாதிரி இருக்கு. 200 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாமா? டேய் மேக்ஸிமம் சரியா மேக்ஸிமம் ஏனா ஒர்த் கேட்டியா? ஒர்த் செமையா இருக்குல? எனக்கு ஆப்போனண்டா இருந்தாலும் அது ஒர்த். அப்ப 200 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாமா? 100 தான் பாயிண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாருங்க गाइस திரும்ப லீட் எடுத்துட்டீங்க. 320 பாயிண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். गाइस இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா தனியா பாக்குறத விட தண்ணிக்குள்ள இருந்தா தான் அழகு. செமையா இருக்கு. பாருங்க மேல 4 டாட் இருக்கு. என்னன்னே தெரியல. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சோம் தெரியல. நண்பர்களே 3 டாட்டா வரும்போது அடியா இருந்து அடி மேல அடி. இப்போதான் அந்த அடி வாங்குனதுக்கு பலன் கிடைக்குது. ஆமா गाइस கையெல்லாம் பிஞ்சு போச்சு. கை காலு அடி வாங்காத இடமே இல்ல. அடி வாழ்க்கையில அடிகள்லாம் பட்டாதான் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும். அதனால வாழ்க்கையில நிறைய அடி வாங்குறோம்னு சொல்லிட்டு யாருமே சோர்ந்து போயிடாதீங்க நண்பர்களே. அப்பதான் வாழ்க்கையில மேல வர முடியும். இந்ததுமே கீழே விழுந்தோம். கையில அடி பின்னாடி அடி அப்புறம் பாத்தீங்கன்னா கால்ல அடி பிளட் வந்துச்சு. நண்பர்களே இங்க எல்லாரும் பயங்கரமான கலர்ஃபுல்லான அதிசயமான மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்கும்போது இவனுக்கு பாருங்க தெரியுமா? இங்க பாருங்க 10 20 ரூபாய் கொண்டு வா. உனக்கு எவ்வளவு இப்போ 80 பாயிண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுவும் பெரிய விஷயம் தான். இந்த ஒருத்தன் இருக்கான் பாரு. இதான் நான் அங்க பார்த்தது. அது என்ன பண்ணி ஒரு கருப்பு பண்ணி இங்க உள்ள இருக்கு பாரு. கண்ணு தெரியும் பாரு. எம்மா என்ன பெரிய தலை. எவ்வளவு பெருசு. இங்க பாருங்க. அது தொட வேணாம். இங்க பாருங்க தெரியுதா? பெடல் பண்ணி ட்ரை பண்ணி பாப்போமா? எங்க வரும்னு தெரியல. வெளிய வந்து கையை கடி இங்க பாருங்க முறைச்சு பாக்குறான். முறைச்சு பாக்குறான். தெரியுதா நண்பர்களே? பொந்துக்குள்ள ஏதோ ஏலியன் ஃபிஷ். நண்பர்களே இங்க சீரியஸா நாங்க அந்த ஒரு பெரிய மான்ஸ்டர் இந்த பொந்துக்குள்ள இருக்கு. அத பாத்துட்டு வந்தோம். மயிலா 100 பாயிண்ட். गाइस இவன் ஒரே மயில தான் காட்டிட்டு இருக்கான். லாஸ்ட் செக் பண்ணு தொட்டில எத்தனை மயில் இருக்குன்னு. நீ ஒவ்வொரு மயிலா காட்டி 100 இது 100 கபிஸ் ரிப்பீட்டட் என்னடா இருக்கு? எத்தனை ரூல்ஸ் 100 பாயிண்ட் 100. இது வந்து ரூல்ஸ்ல இருக்க சட்டத்துல இருக்க ஓட்டையை கண்டுபிடிச்சு அவன் ஏதோ பண்ணிருக்கான் நண்பர்களே. வாட்டே இல்ல. நம்ம அத பார்க்காத நேரத்துல போய் தூக்கிட்டு வரணும் எனக்கு. சரி ஓகே நீ பாயிண்ட கூட கடைசில அந்த மீன்லாம் காட்டணும். 380 வச்சிக்க. இத நான் பிடிச்சு காட்டேன். அதுக்கு 100ல கொடுக்க கூடாது. அப்ப 3 குஞ்சு மீன் பிடிச்சு 300 பாயிண்ட் எடுத்தா இது என்ன இது நியாயம்? எனக்கு புரியல. அதான் நானும் யோசிக்கிறேன். இவ்வளவு போல கண்ணுக்கு தெரியாத ஒரு புழு குஞ்சியை பிடிச்சிட்டு அவன் गाइस 300 பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு எவ்வளவு? 300ல நீ 4 கூட கொடு. கடைசில அவன் பிடிச்ச மீன்லாம் பார்த்து கவுண்ட் பண்ணி கொடுப்போம் பாயிண்ட். சரி ஓகே வருது. இந்த வலைய பிடி கபி. வலைய பிடி நான் வலைய எடுக்கேன். गाइस இந்த இடத்துல என்னாச்சு அப்படினா தண்ணியே இல்லாம ஒரு மீன் அந்த பொந்துக்குள்ள மாட்டி இருக்கு. அப்படினா அந்த இடத்துல தண்ணி இல்ல. இப்போ அது தண்ணி இல்லாம அந்த இடத்துல அசைய முடியாம மாட்டி ஸ்டக் ஆகி போய் உட்கார்ந்திருக்கு. அதான் அந்த வினோத் பண்ண சொல்றேன்னா வந்துட்டோம் பார்த்துட்டோம். அதனால அந்த மீன் வீடியோ எடுக்காம விட்டனே. யாருக்கு இந்த பாயிண்ட்? யார் பிடிச்சா? டீம் வர்க் தானே இது. ஆக்சுவலி டீம் வர்க். எல்லாம் செட் பண்ணது நான் வலைய பிடிச்சதா வந்தேன். காமி என்ன பெருசு. சரி அங்க சரியான பெரிய மீன் நண்பர்களே. ரெஸ்கியூ பண்ணி விடலான்னு உங்கள்கிட்ட பேசி முடிக்க முன்னாடி பிடிச்சிட்டானுங்க நண்பர்களே. சரி ரெஸ்கியூ பண்ணி விடுங்க. காமி ரெஸ்கியூ பண்ணி விட்டுறலாம். அதை गाइस தண்ணி இல்லாத இடத்துல தவிச்சிட்டு இருந்து. சரியா ஆக்சுவலா பாருங்க இடையில ஓட்டைக்குள்ள போய் மாட்டிட்டு அப்படி. ஆமா இருக்க சைஸுக்கு பாருங்க गाइस. இது யாரு? நான் இப்ப ஜூம் போட்டு காட்டுனல ஒரு பொந்துக்குள்ள 2 கிலோ இருப்பான். சின்ன ஓட்டைக்குள்ள போய் மாட்டிட்டான். அவனை காப்பாத்தி விட்டுருங்க. வெயிட் எப்படி இருக்கு? சரி அப்படியே கொண்டு போய் விட்டுருங்க லைவா. ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. பாரு गाइस தெரியல. இது அந்த என்ன பண்ணி பிளாக் பண்ணி வினோத் பண்ணி கருப்பு பண்ணி गाइस ரெஸ்கியூ பண்ணா சொன்னார்ல டைனோசர் குட்டி மாதிரி இருக்கு. எப்படி தகன்னு இருக்கான். கண்ணுலாம் பயங்கரமா இருக்குல. தவளை மீன். ஓ மை காட். இது உயிரோட காரணம் நீங்க தான் கிட்டல. புடுக் கடிக்குமா? தொட்டு பாக்கடா. ஆமா கடிக்குமா? தொட்டு பாரு ஒண்ணுச்சு. गाइस கடல்ல ரெஸ்கியூ பண்ண தவளை மீன். ஒட்டி பிடிக்குது கை புளுக்குன்னு.
புளுக் புளுக் புளுக். நம்ம ஃப்ரெண்டு தான். சரி அவனை விட்டுருங்க, தண்ணியில் விட்டுருங்க. செல்லக்குட்டி கைஸ் நம்ம கண்ணில் மாட்டனால இவன் உயிரோட இருக்கான். வேற யாரு கண்ணில் மாட்டேன்னா இதுக்கு முன்ன சமைச்சு சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் வாடான்னு ஏதோ ஒரு பாட்டு இருக்கு. போய் வாடா நீ பொலிக்காத்து ராசாயம். லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப தப்பா தான் இருக்கும், எனக்கு தெரியாது. வாயில வந்து ஓடிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த வலைதான் பாயிண்ட் வேணா அவனுக்கு 50 உங்களுக்கு 50 ரெண்டு பேரும் டீம் ஒர்க்னால. ஓகே அப்ப உனக்கு எவ்வளவு? எனக்கு பாயிண்ட் மறந்து போச்சு. 430. 400 எப்பற போன? வீடியோ ரீவைண்ட் பண்ணி அந்த மயில் குஞ்சில 3 பிடிச்சினால 300. அப்புறம் அந்த அதுல ஷேர் இதுல ஷேர் அப்படியே ஒரு 400. உங்களுக்கு அப்புறம் அந்த 10 ரூபாயில 3 10 பாயிண்ட்ல உங்களுக்கு எனக்கு 220. அப்புறம் இது ஒரு 50 270 இடல ஒண்ணு விட்டேன். அது உண்டா? அது ஆமா गाइस அது வீடியோ ஒரு கிளிப் ஆட் பண்றேன் பாருங்க. ஒரு கிளிப் ஆட் பண்றேன் பாருங்க. பல்லே லக்கா गाइस பாருங்க. இது வரைக்கும் பார்க்காத, உலகத்திலே நீங்க பார்க்காத ஃபிஷ், ரொம்ப ரேரான ஃபிஷ். பாருங்க கலரை மட்டும் பாருங்க गाइस. கரெக்டா தூக்கிட்டு வந்து காமிச்சாரு. ஜூம் போடலான்னு போனேன், கபிஸ் பிடிச்சி வெளியே தூக்கி போட்டான் பொறாமையில. அதுக்கு எனக்கு நம்ம गाइस 100 பாயிண்ட் இவன் வேஸ்ட் பண்ணிட்டான். அதனால அந்த 100 பாயிண்ட் உண்டு. அப்போ 300. அது என்னன்னா கரெக்டா வீடியோ எடுக்கலாம்னு போனேன், அது இவன் கையை போட்டான், அது அப்படி ஸ்லிப் ஆகி வெளியே விழுந்துட்டு. 360 பாயிண்ட். 360. அப்ப அதை ஆட் பண்ணுமா? சரி ஓகே உங்க ஆசை. என்னது பிடிச்சு? அடுத்த ஒரு 20 பாயிண்ட் गाइस பாருங்க. அதுக்கு அடியில கலர் என்ன பிறகு 20 பாயிண்ட். யாரே யார் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. இதுக்கு முன்ன அவன் 10 ரூபா பிடிச்சான்ல, 10 பாயிண்ட். ஆமா ஆமா. இது வந்து ஒரு 20 பாயிண்ட் கொடுங்க. சரி 20 பாயிண்ட். அதுல கலர் டிஃபரண்ட். கிராண்டட். அதுல 2 பிடிச்சிருக்கீங்க गाइस. அப்ப 20 20 40. ஓகே எவ்வளவு இப்போ உங்களுக்கு? 300 ரவுண்டா 400. ரவுண்டா 400. 360. இப்போ ஒரு 40. அப்ப அவனுக்கு இன்னும் தாண்டணும்னா 20 தான். 20 தான் தூக்கிடலாம். கலர்ஃபுல்லான பீஸை பிடிச்சாரு. பத்தி நீங்க 20 சும்மா ஏத்திட்டு இருக்குது. உண்மையிலே பிடிச்ச வீடியோ ப்ரூஃப் இருக்கு. why are you getting tensed? நீ ஏன் பிடிக்காது? இப்போ வந்து गाइस இப்போ ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு பாட் கபீஸ், இன்னொன்னு பாட் வினோத். அவருக்கு வந்து 400. பட்டர்ஃப்ளை நீ காட்டு गाइस. இங்க ஒரு பட்டர்ஃப்ளை தனியா மாட்டிட்டு இருக்கு. தூக்கிட்டான் கபீஸ். யாரு பிடிச்சா இப்ப? गाइस நான் தான் गाइस பாத்துட்டீங்க வீடியோல. गाइस இவன் ஆட்டே போட்டான் गाइस. கடல்ல இருந்து பிடிச்ச நான் தான் गाइस. வலையில இருந்து பிடிச்சதான் இவன். காட்டு எப்பல நீ காட்டு மீனை காட்டு பஸ். மீனை டேய் எப்பல அத பிடிச்சீங்க? வலைய வச்சு. இப்போ காமெடியா? காமெடில உண்மையா பேச்சு. இங்க வர அம்மா என்னமா இருக்கு? அடடே அரே யார் இது? வலையில சும்மா 100 தான் மேக்ஸிமம். அப்ப நீ தான் வின்னர் போலயே. நீ பிடிக்கல, அவர் தான் பிடிச்சாரு. இவர் இன்னும் பிடிக்கல. அதுல இன்னொரு பட்டர்ஃப்ளை இருக்கா? இன்னொன்னு இருக்கு. பட்டர்ஃப்ளையா என்னன்னு தெரியல, ஆனா பிடிக்கும். நண்பர்களே அவ்வளவு மீன் கிடைக்குது நண்பர்களே. என்னால எதையுமே காமிக்க கூட முடியல. அவ்வளவு மீன் கலர்ஃபுல்லா கிடைக்குது. எங்க பாக்குது गाइस முள்ள இருக்குற மீனை விரட்டி விட்டுறோம். गाइस இது வரைக்கும் நம்ம முன்னாடி ஒரு வீடியோல பிடிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நம்ம பழைய ஓஜி வியூஸ் இருந்துச்சுன்னா தெரியும். இதுல குட்டி பிடிச்சோம். ஆனா இது கலரை பாருங்க, செமையா இருக்கு. கடல் மீன் ரொம்ப ஜம்முன் இருக்குல. அடுத்து 100 பாயிண்ட். அடுத்த 100 பாயிண்ட். வாங்க இது 100லாம் இல்ல. வெயிட் நார்மல் மீன் ஒண்ணு தான். நார்மல்னா கடல்ல உள்ள ஒரு 10 மீன் இப்படி 10 பாயிண்ட். ஏஞ்சல் குட்டி गाइस. ஆமா கலரா தான் இருக்கு. குட்டி ஏஞ்சல் பாருங்க, பாத்து 10 பாயிண்ட் ப்ரோ. தெரியல गाइस. நான் வந்து இப்ப டிசிஷன் எடுத்தா பயாஸா இருக்கும். அதனால ஆடியன்ஸ் நீங்க இருக்கீங்க. நான் லாஸ்ட் ரூல், இன்னொரு ரூல் இருக்கு, ட்விஸ்ட் இருக்கு, நான் சொல்றேன். லாஸ்ட் 400 வச்சிருந்தோம். இது ஒரு 100 500 गाइस. 500 பாயிண்ட். ரிஸ்க் எடுத்து பிடிச்சிருக்கேன். கலர்ஃபுல்லான கிளாஸ் டேங்க்ல போட்டு காட்டுங்க. அவரே மீன் பிடிப்பாரு, அவரே பாயிண்ட் சொல்லுவாராம். 10 20 எல்லாம் கிடையாது. மிடில்ல இருக்கு. 50 கொடுப்போமா? அது டிசைனை பாரு गाइस. அந்த பட்டர்ஃப்ளை ஃபிஷையும் நான் இந்த ஃபிஷையும் தான் ரெண்டையுமே இதுல பார்த்து. இந்த நாங்க ஸ்டார்டிங்ல இன்னைக்கு வீடியோ எடுக்க இன்னொன்னு இருக்கு பாரு. அது வீடியோ எடுக்க வந்த உடனே இந்த இடம் வந்து கோள மாதிரி குட்டை மாதிரி தேங்கி இருக்கா. அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டார்டிங்ல பார்த்து மிஸ் ஆச்சு. இன்னும் இப்போ லைவ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல பார்த்து மிஸ் ஆச்சு. அடுத்து அந்த பட்டர்ஃப்ளை கரெக்டா மேல வந்துச்சு நண்பர்களே. வீடியோ ஆன் பண்ணி முடியல. அதுக்குள்ள கரெக்டா ரெண்டு பேரும் மாறி ஃபைட் போட்டு பிடிச்சி தூக்குனத பாத்துருப்பீங்க. ஒருத்தன் ஆட்டே போட. யாருக்கு வலைய பிடிச்சி தூக்குனது அந்த பட்டர்ஃப்ளை? நீங்களா கபீஸா? गाइस நான் தான் ஃபர்ஸ்டா பிடிச்சி தூக்குனேன். நீங்களே பாத்துருப்பீங்க. என் வலையில தான் மாட்டி இருந்து. அப்புறம் அந்த வலையில இருந்து இவன் வாங்கிட்டான் गाइस. அந்த வலைக்குள்ள போட்டு வலைய பிடிச்சது நீயா? அவர் தானே. இவன் தான் வலைக்குள்ள போட்டு பிடிச்சான். சரி யாரோ பிடிச்சீங்க. என்ன பிடிக்குதே? மயிலா எங்க இருக்கு மயில்? அந்த மயில் கபீஸ் பிடிச்சி தூக்குனானே. நினைக்கிறேன் அது உண்மையிலேயே முரண் பிடிச்சனால ஒரே மீன் தான் நினைக்கிறேன். ஐயோ இவன தான். இது செம கலர். இது செம கலர். என்னன்னா இது गाइस இந்த மயில் மீன் எப்படி பண்ணுதுன்னா ஒரு சரி தூக்குங்க. நீங்க வாய் தரங்க. உங்களுக்கு நேரம் தெரியல. சின்ன குகை மாதிரி இந்த மாதிரி இடத்துல தான் அது ஸ்டே பண்ணிருக்கு. உங்களுக்கு நேரம் தெரியல. ஒரு அளவு வந்தாலும் எக்ஸ்பிளனேஷன் ரெண்டாவது நீங்க தூக்குங்க. அது போவாது, அங்க தான் நிக்கும். நான் இத 1 ஹவரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இத தூக்குனா நான் தான் சாம்பியன் गाइस. 500 பாயிண்ட் ஏற்கனவே வச்சிட்டேன். இது பேசுறது போதும், தூக்கிட்டு பேசுங்க. 600 பாயிண்ட்ல லீட் பண்ணிடலாம் நம்ம. கப்பு நமக்கு தான் गाइस. எங்க நிக்குது? ஆமா நிக்குது. என்னதான் இவ பிடிக்கலனா விட்ட டயலாக் எல்லாமே கேவலமா போயிடும். இரு பிடிச்சிட்டு தான் போறேன் இன்னைக்கு. கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமை. பேசுனா கொஞ்சம் பேச்சா பேசுனா. எப்பவுமே வாழ்க்கையில ஒண்ணு சொல்லுவாங்க, பொறுமை கடலினும் பெரியதுன்னு. நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு.
புடிங்க இவனத்தன ஸ்பீடா பேசிக்கிட்டே தூக்கியாச்சா பாடு பூம் பேபி கவிசி சொல்லுங்க கவிசி வாய பழப்போம் கவிசி பிடிச்ச அதே ஏஞ்சல் ப்ரோ இந்த ஏதோ மயிலுன்னு சொன்னீங்க ப்ரோ நானே ப்ரோ பிடிச்சி மயிலுன்னு சொன்னீங்க இதானே மயில் இப்போ அவரு தான் வின்னரு நான் இந்த சேலஞ்சில் வினோத் ப்ரோக்கு எப்பவுமே இல்லாத மாதிரி லக் இல்லாம போயிடும் நினைச்சேன் பட் வினோத் ப்ரோ ஹஸ் டிட் சம்திங் கிரேட் நண்பர் Wow. அன்எக்ஸ்பெக்டட் செமையா இருக்குல்ல ஒரு மெரூன் டேங்க் செட் பண்ண மாதிரி இருக்கு கைஸ் இவன் பிடிச்ச அந்த 3 இருக்கா பாருங்க இல்ல ஃபேக்கா சொன்னானா இவன் கபிஸ் பிடிச்சானே அவன் பிடிச்ச மயில் கருப்பா இருக்கு கருப்பு மயில் ஆமாடே 1 2 3 இருக்கு 3 இருக்கு நிறைய கிடக்குல ஒன்னு ஆனா நீங்க பிடிச்சது பயங்கர ஆரஞ்சு கலர்ல இருக்கு நான் பிடிச்சது 1 இல்ல அவன் பிடிச்சதுல 1 ஆரஞ்சு இருக்கு ஆமாமா 2 இங்க பாருங்க நான் 1 2 ஆரஞ்சு 2 2 பிளாக் 3 4 இன்னும் 1 வாயை பழந்துட்டு இருக்கு சாப்பிட்டுருமோ ஒரு 2 மயில சாப்பிட்டுரு அப்ப என்ன பாஸ் ஆயிரும் கவிசுக்கு 2 மேல சாப்பிட்டா நீங்க பாஸ் ஆயிருங்க பாருங்க வாய் பழக்குது பாருங்க முறையில் பா மான்ஸ்டர் நண்பர்களே பக்கா மான்ஸ்டர் இது ஏதா என்னன்னு தெரியல நான் கைஸ் இந்த அந்த Black கலர் ஃபிஷ் இருக்குல அது என்னன்னு தெரியல அதுவும் தெரியல அப்புறம் கக்காஷியா இதுக்குள்ள ஏதோ இருக்கு அது பட்டர்ஃப்ளை போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு நம்ம பிடிச்ச பட்டர்ஃப்ளை தான் இதுதான் ஆனா இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குது இதுதானே பட்டர்ஃப்ளை தானே பட்டர்ஃப்ளை அது யார் பிடிச்சா கபிசோ அவன் ஆட்டே போட்டான் கைஸ் நான் தான் பிடிச்சேன் ஃபைனலா பாயிண்ட்ஸ் சொல்லுங்க 600 கபிஸ் உனக்கு 30 500 தானே இருந்துச்சு 530 கீழ இறங்கு தம்பி கீழ இறங்குப்பா டேய் தம்பி கீழ இறங்கு அப்பதான் முத்தம் கொடுப்பேன் வினத்தல கொடுங்க இப்போ ஓய் ஓய் திரும்ப தான் நிறைய பிடிச்சிட்டு வந்திருப்பான் 10 ரூபாய் மாட்டி இருக்கு என்ன பிடிச்சா டேய் காக்கா மீன் எவ்வளவு கிடைச்சு நம்ம பிடிச்சது ஆட்டே போட்டான்னு இந்த டேங்க்ல இருக்க பாருங்க டேங்க்ல இருக்க பாருங்க காக்கா இது டேய், ஆமா உண்மையிலே பிடிச்சிருக்கான் பிடிச்சியா எப்படி வேற லெவல் எப்படிடா அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்ட ப்ரோ செகண்ட் அக்கவுண்ட் பொள்ளாச்சி சம்பவம் பண்ணிட்டாங்க கைஸ் அதே மீன் தான் திருப்பது பக்கத்துல இருந்து ஜெனிசனா சின்ன தம்பி வந்து அக்கவுண்ட் எவ்வளவு இப்போ உனக்கு 120 கண்ணாடி தான் போறேன் எனக்கு வந்து 180 டேய் டேய் எப்படி பேசுறான் நண்பர்களே 10 பாயிண்டா மீன் அவன் பிடிச்சிட்டு 300 வச்சாலும் ஜெயிக்க மாட்டான் அதனால சரி, 300 வச்சுக்கோ ஆமா 300 அவன் ஏன்னா வினோத் ப்ரோ வந்து பிடிச்ச நெட்ல இது உடைச்சு தந்துட்டாரு எனக்கு அதனால பிடிக்கும் ஓ காய்ஸ் ஆட தெரியாத சீலுக்கு காலில சுளுக்குன்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து உடஞ்ச நெட் இருந்தனால தான் பிடிக்கல எல்லாமே புது நெட் பாத்திருப்பீங்க காலைல கொடுத்துருப்பேன் இதுல அவன் தான் அவன்கிட்ட உடைச்சான் நண்பர்களே சரி ஓகே கைஸ் மீனெல்லாம் பாருங்க பக்காவா இருக்கு இது வரைக்கும் நம்ம பண்ண சால்ட் வாட்டர் ஃபிஷ் சீரிஸ்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் வீடியோ எவர் இந்த ஹிஸ்டரி நண்பர்களே இந்த சேனல் ஹிஸ்டரியிலே இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு என்ன சொல்ல அப்படிதானே ஆமா இருந்துச்சு வீடியோ ஏன்னா இந்த வீடியோல வந்து நம்ம அதிசயமா 5 மணிக்கே கிளம்பி வந்துட்டோம் கைஸ் அதுதான் பெரிய ஒரு விஷயம் 4 மணி அலாரம் வச்சு எந்திரிச்சேன் தெரியுமா அப்படி பண்ணி சிறப்பாக முடிச்சிட்டோம் நண்பர்களே அப்புறமா ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன் இவங்க 3 பேருக்கு நடுவில் தான் போட்டியே யாரோ ஒரு ஆளுக்கு வந்து 5000 rupees அப்படின்னு லாஸ்டா ஒரு சேலஞ்ச் நடத்தின டேங்க் செட்டப் அதுல வந்து ஏஐட்ட கேட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு கழுவி ஊத்திட்டீங்க எல்லாரும் ஆமா வினோத் ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணி வினோத் ப்ரோ தான் வின்னர் அந்த வீடியோல எல்லாம் சொல்லிருந்தீங்க இந்த வீடியோல இப்போ உனக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் 530 பாயிண்ட்ஸ் எப்படி கொடுத்தோம்னா அந்த மீனோட இதை பொறுத்து கொஞ்சம் ஆவரேஜா இருந்துச்சுன்னா 20 ஓரளவு நல்லா இருந்துச்சுன்னா 50 மேக்ஸிமம் நாள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா 100 அப்படி உனக்கு எவ்வளவு 530 530 உங்களுக்கு 600 600 அப்படி என்னோட பாயிண்ட்ஸ் கால்குலேஷன்ல வினோத் ப்ரோ தான் இருக்காரு பட் இருந்தாலும் நீங்க வந்து எப்படியும் கமெண்ட் செக்ஷன்ல எங்கள்ட்ட கேட்க மாட்டே ப்ரோன்னு கேட்பீங்க அதனால இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீ ஒரு ஹார்ட் சொல்லு ரெட் கிரீன் கிரீன் ஆமா இவரு கிரீன் நீ ரெட் உனக்கு அது வேணுமா வெளிய ஏய் நான் பிடிச்ச தம்பி பொள்ளாச்சில இருந்து வந்திருக்காரு கூலிங் கிளாஸ் நான் கமெண்ட் செக்ஷன்ல 3 ஹார்ட் நான் கமெண்ட் போட்டு வைக்கிறேன் என் ஐடில இருந்து 3 ஹார்ட் கமெண்ட் போட்டு வைக்கிறேன் அந்த 3 ஹார்ட்ல பச்சை ரெட் ப்ளூ மூணுல உங்களுக்கு எந்த ஹார்ட் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நியாயமா சொல்லுங்க நண்பர்களே எந்த ஹார்ட் வின் பண்ணணும் அந்த ஹார்ட்டுக்கு நிறைய லைக்ஸ் பண்ணுங்க எந்த ஹார்ட் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹார்ட்டுக்கு உங்க லைக்ஸ் கொடுங்க நண்பர்களே நான் நெக்ஸ்ட் வீடியோல அந்த 5000 rupees கொடுத்து முடிக்கிறேன் ஓகே நீங்க லாஸ்ட் வீடியோல நீங்க தான் கேட்டீங்க இதை ஒரு எங்க கிட்ட கேட்டு டிசிஷன் எடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னா பயாஸா இருக்கும் அதனால நீங்களே சொல்லுங்க ஓகே அப்ப பிரைஸ் தர மாட்டா நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன் ப்ரோ அவங்களுக்கு தெரியும் யார் வின்னர்னு கையெல்லாம் ஆனா பிஞ்சிட்டு bro. 2 பேருமே சத்தியமா நண்பர்களே வேற மாதிரி இன்னைக்கு எஃபர்ட்ஸ் அவர் கை பிடிங்க ப்ரோ அவர் கை கையை கொடு ப்ரோ அவ்வளவுதான் வேற மாதிரி வெற்றி கூட்டணி பண்ணி முடிச்சிட்டோம் ஓகே நண்பர்களே ரிலீஸ் பண்ணிடுவோமா எல்லாத்தையும் இதுதாண்டி இதானே செமையா இருக்குற மனசே இல்ல ஆனா அது அங்க இருந்தா தான் உயிரோட இருக்கும் பட்டர்ஃப்ளை விடவே மனசு இல்லை கைஸ் செம்ம கியூட்டா இருக்கு இந்த மாதிரி கியூட்டான பிக்சர் எல்லாம் நீங்க கிடைச்சா விடுவீங்களா கைஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மனசு தான் சார் நீ பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு தெரியுதா நண்பர்களே லென்னி மயில் எல்லாம் போங்க ஆனா இந்த மீன்லாம் இருந்தா பார்க்கவே முடியாது போல அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ வந்து முடிஞ்சது பார்த்துருப்பீங்க 4 மணிக்கு கிளம்பி வந்து மூன் ஃபாலை பார்த்து சன்ரைஸை பார்த்து ராசியோட ஆரம்பிச்சு பிரம்மாண்டமா சிறப்பாக ஒரு வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம் கைஸ் அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ வந்து முடிஞ்சது வேட்பாளருக்கு ஒரு ரெட் கலர் ஹார்ட் வெற்றி வேட்பாளர் கபிசை பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட் வெற்றி வேட்பாளர் வினோத் ப்ரோ பிடிச்சிருந்தா பச்சை கலர் ஹார்ட் அதையும் நீங்க கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நான் போட்ட கமெண்ட்டுக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கும் சப்போர்ட் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாவம் சின்ன தம்பி ஆமா இந்த புலோக்கு ஒரு
10 கமெண்டா போடுங்க கைஸ். அந்த பச்சை சட்டை ப்ளூ சட்டைக்கு அவனுக்கும் ஒரு 10 பாயிண்டா எடுத்தான், அவனுக்கு ஒரு 10 பாயிண்ட் போடுங்க. கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பிடிச்சான். சரி அவனை பிடிச்சிச்சுன்னா அவனுக்கும் ஒரு ஹார்ட் போடுங்க. ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.